வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 10ஆம் வகுப்பினுடைய இலக்கணத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே இந்த காணொளியில் இயல் 3 தொகாநிலை தொடர் அப்படிங்கிற இலக்கணத்தை தான் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாமா? இந்த தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெயர்ச்சொல்லோடு, அதாவது பெயர்ச்சொல் அப்படின்னா என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருக்கீங்க. வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருக்கீங்க இல்லையா? பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல்லும் அல்லது பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் சேர்ந்த இரண்டு சொற்களுக்கு இடையில உருவுகளும் காலமும் மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து ஒரு தொடர் அமைந்து வருமானால் அதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. உருவுகள் அப்படின்னா என்னன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க 9ஆம் வகுப்பில். காலம் அப்படின்னா எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த தொகாநிலை தொடர் 9 வகையாக பிரிக்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், வேற்றுமைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர், இப்படி 9 வகையாக இந்த தொகாநிலை தொடர் பிரிக்கப்படுது. மாணவ செல்வங்களே, இந்த காணொளியில் தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அது எத்தனை வகைப்படும் அப்படின்னும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொளியில் இந்த ஒவ்வொரு தொகாநிலை தொடர், இப்போ 9 வகையான தொகாநிலை தொடர்கள் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றினுடைய விளக்கத்தையும் நம்ம அடுத்து வரக்கூடிய காணொளியில் எளிதாக எப்படி படிக்கிறது, எப்படி நினைவில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதை குறித்து படிக்க இருக்கோம். காணொளிகளை தவறாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.